Hi guys, welcome to Market Express. நம்ம ரெகுலராக பார்த்தீங்கன்னா சில போர்ட்ஃபோலியோ நம்ம பில்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 months முன்னாடி நம்ம ரிச் போர்ட்ஃபோலியோ பார்த்துருப்போம். அது இன்றைக்கி நம்ம புது ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி வச்சுருக்கோம். என்னென்னா க்ரோத் ஸ்டாக்ஸ் போர்ட்ஃபோலியோ சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 செக்டாரில் ஒரு 4 ஸ்டாக் பார்க்கலாங்க. அதில் ஃபஸ்ட் இருக்கிறது இன்ஃபோசிஸ்ங்க. செகண்ட் எடுத்திங்க அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா நெட்கோ ஃபார்மா. ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் டிவிஆருங்க. இப்போ இது 4 பெனிஃபிட் நம்ம என்னென்னு பார்க்கலாம். இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய 52 லோவிலேருந்து கீழே இறங்கி இப்போ நல்ல ஒரு மூமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு இப்போது. ஸோ அதனால் நல்ல நமக்கு சென்டர் பிளேஸ் கிடச்சிருக்கு நமக்கு இப்போது. இது நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கரெக்ட் டைம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா இப்போ சப்போஸ் நம்ம இப்போ கரண்ட் பார்ட்டி திரும்பியும் ஆட்சி பொறுப்பு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஐடி செக்டாரும் சரி, பேங்கிங் சரி, ஃபார்மா சரி, மற்ற எல்லா செக்டரும் நல்லா பூம் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 4 ஷேரும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. அதனால் செபி அட்வைஸ் கேட்டு இந்த ஸ்டாக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நான் ஏன் வாங்கி வச்சுருக்கேன்னா உங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கம்பல்சரி போர்டு மீட்டிங் இப்போ தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. இப்போது கம்பல்சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட HDFC பேங்க்கும் HDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கும் மெர்ஜருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த ஷேர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 100 ஷேர்ஸ் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் ஐடிஎஃப்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 150 ஷேர்ஸ் ஆஃப் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கிடைக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஆர்பிடேஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எடுத்திங்கன்னா நெட்கோ ஃபார்மா தாங்க. நெட்கோ ஃபார்மா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்டாக ஒரு 913 நம்ம ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்து நல்ல ரிச் சேஞ்சில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு நாட்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதோட ஒரு பூமும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மற்ற ஃபார்மா செக்டரை கம்பேர் பண்ண பார்த்திங்க அப்படின்னா டெப்ட் ரொம்ப கம்மி உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 0.06 தான் உங்களுக்கு இருக்குது இல்லை. ஸோ அதனால் டெப்ட்டு மெயினாக பார்க்கணும். நீங்கள் பி ரேஷியோ பார்க்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவெண்ட் ஈல்டு பார்த்துக்கலாம். நீங்கள் புக் வேல்யூ பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, வெறும் 326 தான் இருக்குது உங்களுக்கு. ஆனால் ட்ரேடிங் வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 1997 ரூபா உங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணலாம். லாஸ்ட் ஒன் அண்ட் பெஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியான டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூச்சரில் கமர்ஷியல் வெஹிக்கிளும் லக்ஸரி வெஹிக்கிளும் ரெண்டாக பிரிக்க போகிறாங்க. ஸோ அப்படி பிரிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாடா மோட்டார்ஸ் டிவிஆரை கண்டிப்பாக உங்களுக்கு டாடா மோட்டார்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 10 ஷேர் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் வச்சிங்க டிவிஆர் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 7 ஷேர் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த பெனிஃபிட்டுக்காக தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். நமக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று ஐடிஎஃப்சியில் ஆர்பிடேஜ் ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸில் உங்களுக்கு மெர்ஜர் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த பெனிஃபிட் யூஸ் பண்ணிங்க கண்டிப்பாக பெனிஃபிட் பண்ணுங்கள். நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க.